வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, நிஃப்டி 50 வந்து 7ஆம் தேதி. இன்னைக்கு வந்து பிப்ரவரி முதல் வாரத்தோட கடைசி நாள், ட்ரேடிங்கோட கடைசி நாள். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம சேனல்ல டெய்லியும் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் போட்டுட்ருக்கோம். அதுவும் இல்லாம ட்ரேடிங்க்கான மத்த நெறைய டிப்ஸான வீடியோஸ் எல்லாம் போடுறோம். ஸோ நீங்க இன்ட்ராடே ட்ரேடர் இல்லன்னா ஸ்விங் ட்ரேடரா இருக்கீங்க, இல்ல ஆப்ஷன்லயும் பண்றீங்கன்னா, கண்டிப்பா இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா அதே மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பா அது வந்து பயனுள்ளதா இருக்கும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, நேத்து பொறுத்தளவு, அதாவது நேத்து வந்து மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சைட்வேஸ் மூவ் ஆயி, டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த மார்க்கெட்ல எவ்வளோ இருந்துச்சுன்னா, 23,700 இருந்துச்சு. இதான் நம்ம நிஃப்டி 50. அண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தோம்னா, நேத்து வந்து சாரி. நேத்து வந்து மார்க்கெட் வந்து மேல போகும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தோம். ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த 23,700ல இருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயி, ஆல்மோஸ்ட் 23,600 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது நல்லதா, கெட்டதான்னு கேட்டீங்கன்னா, டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த மார்க்கெட்ல நமக்கு பார்த்தோம்னா, ஒரு 3 மணிக்கு மேல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வால்யூம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அண்ட் வால்யூம் என்னன்னா, கிரீன் கேண்டிலா தான் இருக்கு. அப்போ இந்த கிரீன் கேண்டிலா இருக்கிறனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்டின்னா, நமக்கு வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாம, இத வந்து நம்ம லாங் டர்மா பார்த்தோம். நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்கு. இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்த்தாலும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ, சப்போஸ் இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இந்த எல்லோ லைன கிராஸ் பண்ணிருச்சு. எல்லோ லைன்னா 100 எஸ்எம்ஏவ கிராஸ் பண்ணிருச்சு அப்டின்னாலும், இல்லைன்னா இதோட நம்மளோட இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம டவுன்வர்டுக்கான ஒரு ட்ரெண்ட் போட்டுட்டு இருக்கோம். இந்த டவுன்வர்ட் ட்ரெண்ட்ல இருந்து மார்க்கெட் இந்த டவுன்வர்ட் ட்ரெண்ட்ல இருக்க மார்க்கெட் வந்து இந்த ரெட் லைன மேல கிராஸ் பண்ணா தான் மார்க்கெட் மேல போகும். ஸோ கிராஸ் பண்ணா எவ்வளோ வரைக்கும் போகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கிராஸ் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 23,700 வரைக்கும் போகும். அத தாண்டுனா மார்க்கெட் வந்து 24,000 வரைக்கும் போகும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ தாண்டி மார்க்கெட் மேல போகும். அண்ட் மார்க்கெட் கீழ வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து நம்மளோட குளோபல் எக்கானமி வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து வாய்ப்பு கீழ வரதுக்கு சான்சஸ் இல்ல. ஏன்னா இது 2 நாள் மட்டும் தான் இதோட ட்ரேடிங் செஷன். இது வந்து நமக்கு வந்து ஒரு 2, 3 டேஸா வந்து மேல போனனால, இது ஒரு சின்ன நம்ம புல் பேக்கா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணா, மார்க்கெட் இன்னைக்கு வந்து இங்க மேல போகும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மார்க்கெட் வந்து எப்பயுமே இப்படி ஸ்ட்ரெய்ட் லைனா போகாது. மார்க்கெட் வந்து என்ன ஆகும்னா, இப்படி போயிட்டு ஒரு புல் பேக் எடுத்துட்டு மேல போகும். ஸோ அதே தான் இங்க நடந்திருக்கு. பாருங்க மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மேல போயிருக்கு. இப்படி ஒரு புல் பேக் இருக்கு. ஸோ இது மேல போறதுக்கான சான்ஸ் தான் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு பார்க்கலாம். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி டே நாளுங்கிறனாலும், அதுவும் இல்லாம நார்மலா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புல் பேக்கும் இருந்திருக்கு. ஸோ, அதனால தான் ஒரு டவுன்வர்ட் சேனல். ஸோ, இதனால வந்து நமக்கு நிஃப்டி 50 டவுன்வர்ட்ஸ் போகும். ஸோ, போகணும்னா இது ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் மேல போணும்னா, இந்த மேல இருக்க நம்ம ரெட் சேனல் இருக்குல்ல, அத கிராஸ் பண்ணணும். கீழ வரணும்னா, இத கிராஸ் பண்ணணும். கீழ வந்தா கண்டிப்பா 23,500க்கு கீழ போறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு, மார்க்கெட் வந்து 23,700 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதே இந்த வாரத்துல 24,000 போறது கொஞ்சம் கஷ்டம் தான். இன்னைக்கு, அதாவது இன்னைக்குன்னா 7ஆம் தேதி. ஸோ, மேபி அடுத்த வாரத்துல மார்க்கெட் மேல போலாம். நீங்க அதே மாரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம கடந்த 29ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ட்ரெண்டிங்கா தான் இருக்கு. 29லேருந்து மார்க்கெட் ட்ரெண்டிங்கா இருக்கனால, நேத்து 2 நாள் மார்க்கெட் ஒரு சின்ன புல் பேக் எடுத்திருக்கு. அண்ட் இந்த புல் பேக் வந்து நம்ம நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா, அந்த புல் பேக் அந்த ட்ரெண்டிங் சேனல தாண்டி வெளிய வந்துருச்சு. ஆனா, நம்மளோட பேங்க் நிஃப்டில அந்த புல் பேக் வந்து ட்ரெண்டிங் சேனல தாண்டி வெளிய வரல. நம்ம ட்ரெண்டிங் சேனலுக்குள்ளேயே தான் இருக்கு. இத உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இங்கேருந்து ஒரு ட்ரெண்டிங் சேனல் போட்டிருப்போம். அந்த ட்ரெண்டிங் சேனலுக்குள்ள தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால, ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து இந்த மேல இருக்கிற ரேஞ்ச கிராஸ் பண்ணி மேல போனா தான் மார்க்கெட் மேல போகும். ஸோ இப்படி மார்க்கெட் மேல போனாலுமே 50,500ல பேங்க் நிஃப்டி வந்து திருப்பி ரிவர்ஸ் வரும். ஏன்னா 50,500ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன் வழி மார்க்கெட் கீழ வரும். அண்ட் சப்போஸ் இத கிராஸ் பண்ணா தான் நீங்க ட்ரேட் எடுக்கிறது நல்லது. ஸோ நீங்க பொசிஷன் எடுக்கிறதுன்னா, கண்டிப்பா இந்த 50,500லேருந்து மேல போனா தான் நீங்க பொசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்ட்டான சான்ஸ். அதே மாரி நம்ம பிரைஸ் ஆக்ஷனும், இண்டிகேட்டர்ஸும் வச்சு பார்க்கும்போது, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர்ஸ்ல இந்த இடத்துல நமக்கு வந்து 50 எஸ்எம்ஏ மேல இருக்கு. 100 கீழ இருக்கு. ஆ ட்ராயிங் சொல்றேன். ஸோ இதில பார்த்தோம்னா, நம்மளோட இந்த 50 எஸ்எம்ஏ மேல இருக்கு. 100 நடுவுல இருக்கு. கீழ வந்து 200 இருக்கு. அண்ட் நம்ம ஒரு லாங் டர்மா பார்த்தாலுமே,
நமக்கு வந்து ஒரு கோல்டன் கிராஸோட ஃபேஸ்ல தான் இருக்கு. கோல்டன் கிராஸ்னா எப்பன்னா, எப்போ 50 எஸ்எம்ஏ 200 எஸ்எம்ஏவ கிராஸ் பண்ணி மேல போகுதோ, அதுக்கு பேரு கோல்டன் கிராஸ். அப்ப இந்த கோல்டன் கிராஸ்ல இருக்கனால மார்க்கெட்ஸ் வந்து அப்வர்ட் ட்ரெண்டிங்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம, நம்மளோட டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய குரோத் இருந்திருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லுது. ஸோ, இது நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட்டோட சிச்சுவேஷன். நம்ம குளோபல் மார்க்கெட் பார்த்தோம் அப்டின்னா, குளோபல்ல வந்து யுஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு 3 இம்பார்ட்டன்ட்டான இண்டெக்ஸஸ் இருக்கு. ஒண்ணு வந்து S&P 500. இந்த S&P 500 பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து நேத்து 8 மணிக்கு ஓப்பன் ஆயி, நம்மளோட நைட்டு 2 மணிக்கு முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த S&P 500ல என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்டின்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இதே தான் நம்ம நிஃப்டி 50ல நடந்த மாரி டவுன்வர்ட்ஸ் போயி டுவர்ட்ஸ் த எண்டுல மார்க்கெட் மேல போய் குளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதே தான் நம்ம நிஃப்டி 50லயும் நடந்திருக்கு. அப்படிங்கிறனால பையர்ஸ் வந்து எண்டுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இதே பையர்ஸ் தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல என்டர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான சான்சஸ். இது S&P 500ல. அதே மாரி நம்மளோட நிவ் டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து என்னன்னா, இந்த கோல்டன் கிராஸ் வந்துருச்சு. கோல்டன் கிராஸ் அப்படின்னா, மார்க்கெட் மேல போறதுக்கான ஒரு அட்வான்டேஜ். இந்த கோல்டன் கிராஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு இங்க சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்கு பாருங்க. இந்த 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 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ நான் வந்து செட்டிங்ஸ்ல போய் இது ஓப்பன் ஆகல. ஸோ இந்த செட்டிங்ஸ்ல போய் பார்த்தோம்னா, நமக்கு என்ன தெரியும்னா, இந்த ப்ளூ கலர் கரெக்ட். இந்த ப்ளூ கலர் லைன் வந்து 200ம், எல்லோ கலர் லைன் 100ம், கிரீன்க்கு வந்து 50யும் இருக்கும். ஸோ, அப்போ நமக்கு எப்போ இந்த 50 வந்து இந்த 200 கிராஸ் பண்ணி மேல போகுதோ, அதுக்கு பேரு கோல்டன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. கோல்டன் கிராஸ்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் மேல போகும்னு அர்த்தம். ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து கோல்டன் கிராஸ்ல இருக்கு அப்படின்னா, நாளையோட மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அடுத்த முக்கியமான இண்டெக்ஸ் என்னன்னா, நம்மளோட நாஸ்டாக் 100. இந்த நாஸ்டாக் 100 பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரே நாள்ல மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 1.5% மேல ஏறியிருக்கு. அண்ட் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, $21,000 அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு 60 இன்டூல 60 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ரொம்ப அதிகம். அப்படிங்கிறனால, நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு 300 பாயிண்ட்ஸ் மேல போகுதுங்கிறது, நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்படிங்கிறனால நாஸ்டாக் மேல போயிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம S&P 500 நம்மளோட டவ் ஜோன்ஸ் 30 இது எல்லாமே மேல போயிருக்குங்கிறனால, இன்னைக்கு வந்து குளோபல் எக்கானமில அப்வர்ட் ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. அதுவும் இல்லாம நம்மளோட கோல்டு பாருங்க. ஸோ கோல்டோட சார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டோட சார்ட் வந்து ஒரு 2 டேஸா மார்க்கெட் கீழ இருக்கு. ஸோ பாருங்க. கோல்டோட சார்ட் வந்து இன்னைக்கு வந்து டெத் கிராஸ் அப்படியா வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் வந்து டுவர்ட்ஸ் டவுன் ஃபேஸ்க்கான சான்சஸ் இருக்குன்னு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த கிராஸ் வந்து சப்போஸ் இந்த ப்ளூ லைன் மேல போயிருச்சுன்னா, டெத் கிராஸ் கன்ஃபார்ம் பண்ணிரும். அப்படின்னா மார்க்கெட் வந்து டுவர்ட்ஸ் தி டவுன் சைட் போகும். எப்போ கோல்டு வந்து கீழ போகுதோ, அப்போ வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் மேல போகும். இதுவும் என்ன சைக்காலஜினா, இது ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி. ஆனா இது யூசுவலா அப்படித்தான் நடக்கும். நீங்க வேணா பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. கோல்டு எப்போ நமக்கு கீழ போதோ, அப்போ இந்தியன் மார்க்கெட் மேல போகும். இப்போ கோல்டு கீழ போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறனால, எனக்கு தெரிஞ்சு நம்ம மார்க்கெட் மேல போறதுக்கான சான்சஸ் நெறையா இருக்கு. இப்ப இது மட்டும் இல்லாம, நம்ம வந்து அட் த எண்ட் ஆஃப் த டேல செல்லர்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்திருக்காங்கங்கிறத பார்க்கறதுக்கு, நம்ம வந்து ஒரு ஃபுட் பிரிண்ட் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபுட் பிரிண்ட் வந்து யூசுவலா நீங்க பார்க்க மாட்டீங்க. இந்த ஃபுட் பிரிண்ட் என்னன்னா, கேண்டிலோட விட்த். அதாவது கேண்டில்ல வந்து நமக்கு என்ன தெரியும் அப்டின்னா, ஒரு பிரைஸ் தான் தெரியும். ஸோ ஒரு கேண்டில் இப்படி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டில் இப்படி இருக்கு அப்டின்னா, அந்த கேண்டில் வந்து ஓப்பனிங் பிரைஸ் என்ன? குளோசிங் பிரைஸ் என்னன்னு தான் தெரியும். ஆனா, எவ்வளவு அமவுண்ட் ஆஃப் பையர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு அமவுண்ட் ஆஃப் செல்லர்ஸ் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ தி வால்யூம் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபுட் பிரிண்ட் அனாலிசிஸ்ல. ஸோ இப்ப நம்ம ஃபுட் பிரிண்ட் அனாலிசிஸ்ல பார்த்தா தெரியும். இது நீங்க கேட்கலாம், இங்க கீழ நமக்கு ஒரு பார் இருக்கே. இது வந்து நமக்கு வந்து வால்யூம் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வால்யூம் தான். ஆனா இது என்னன்னா டோட்டல் வால்யூம். இது கிரீனா இருந்துச்சுன்னா, நம்பர் ஆஃப் பையர்ஸ் அதிகமா இருக்காங்க. ஆனா எவ்வளவு அதிகமா இருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம இந்த ஃபுட் பிரிண்ட் அனாலிசிஸ் தான் பார்க்கணும். இப்போ நம்ம இந்த ஃபுட் பிரிண்ட் அனாலிசிஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ நீங்க அதில டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த மார்க்கெட் பாருங்க. நமக்கு வந்து இந்த கிரீன் கேண்டில்ல இருந்து தான் மார்க்கெட் மேல போயிருக்கு. ஸோ நம்மளோட ட்ரெண்டிங் சேனல் கீழ இருக்கு பாருங்க அங்கருந்து. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணா ஸோ நமக்கு வந்து நாளே காலோட கேண்டில்ல என்ன ஆயிருக்கு அப்டின்னா, நம்மளோட பையர்ஸும், செல்லர்ஸும் பார்க்கும்போது டெல்டா அதாவது டிஃபரன்ஸ் இன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எவ்வளோனா, 1,000,000 வந்து பையர்ஸ் அதிகமா இருந்திருக்காங்க. ஸோ ஆனா டுவர்ட்ஸ் நமக்கு வந்து ஒரு 2:45 போகும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா, 3,000,000 பையர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ இந்த கேண்டில் கிரீனா இருந்தாலும், இந்த கேண்டிலோட ஓப்பனிங் அண்ட் குளோசிங் பிரைஸ் வந்து கிரீனா இருந்தாலும், நம்ம பார்த்தீங்கன்னா, இங்க வந்து செல்லர்ஸ் தான் அதிகம் இந்த கேண்டில்ல. ஸோ இதான் நான் சொன்னேன். ஸோ ஒரு கிரீன் கேண்டில் நம்ம எப்படி செல்லர்ஸ் அதிகமா இருப்பாங்க அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா,
இந்த கேண்டில் வந்து பிரைஸ தான் சொல்லுது. ஓப்பன் பிரைஸ விட குளோசிங் பிரைஸ் அதிகமா இருக்குன்னு. பட் இந்த கரண்ட் பிரைஸ்ல, இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல, இந்த கேண்டிலோட பிரைஸ் ரேஞ்ச்ல யார் அதிகமா இருந்திருக்காங்கன்னா, செல்லர்ஸ் தான் அதிகமா இருந்திருக்காங்க பையர்ஸ விட. ஆனா அந்த லாஸ்ட் கேண்டில் 315க்கு இருக்கிற கேண்டில்ல நமக்கு பார்த்தோம்னா, 3,000,000 பையர்ஸ் வந்து அதிகமா இருந்திருக்காங்க செல்லர்ஸ விட. அண்ட் நமக்கு வந்து இங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு பார்க்கும்போது பார்த்தோம்னா, டுவர்ட்ஸ் தி டாப் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, 24K பையர்ஸ் இருந்திருக்காங்க. அதே மாரி டவுன் சைட் இந்த 23,500ல 600ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பையர்ஸ் அதிகமா இருந்திருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து இது வந்து பிரைஸ் வால்யூம்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க பார்த்தாலும் நம்ம 23,600ல தான் இருக்கு. ஸோ நம்ம டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த மார்க்கெட்ல மெஜாரிட்டி ஆஃப் த கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் அதிகமா இருக்கிறனால, இன்னைக்கு மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதே தான் நம்ம வந்து நம்மளோட ஃபுட் பிரிண்ட் அனாலிசிஸ் நம்ம பேங்க் நிஃப்டிலயும் பார்க்கலாம். லோட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்குது. எஸ். ஸோ பேங்க் நிஃப்டிலயும் பார்த்தீங்கன்னா, 2.15 இருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே பேங்க் நிஃப்டில பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்ல பார்க்கும்போது, நமக்கு பேங்க் நிஃப்டி நிஃப்டிய விட வால்யூம் கம்மி தான். ஸோ அப்ப இங்க 500K அந்த மாரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டோட்டல் வால்யூம் ஆஃப் செல்லர்ஸ் வந்து 2 மில்லியன் இருந்திருக்காங்க. டோட்டல் வால்யூம் ஆஃப் பையர்ஸ் வந்து 2.9 மில்லியன் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு 500K எக்ஸஸா இருந்திருக்கு. ஆனா, அதே இது நமக்கு வந்து 215க்கு பார்த்தீங்கன்னா, 1.5 மில்லியன்ஸ் வந்து அதிகமா இருந்திருக்காங்க. 1.5 மில்லியன் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் அதிகமா இருந்திருக்கு பையர் சைட்ல. டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த டே லாஸ்ட் கேண்டில்ல 1.5 மில்லியன். ஸோ பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு 1.5 மில்லியனுங்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவானது. ஸோ அப்ப நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல பையிங்க்கு நெறைய ஆட்கள் இருக்காங்க. ஸோ அதனால மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான சான்சஸ் இன்னைக்கு இருக்கு. அண்ட் நம்ம மார்க்கெட் எப்பயுமே வாலடைல் தான். ஸோ வாலடைலிட்டி இண்டெக்ஸ் நம்ம விக்ஸ் பார்த்தாலுமே டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நீங்க என்னதான் இருந்தாலும் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும். அண்ட் நம்மளோட அனாலிசிஸ் படி இன்னைக்கு மார்க்கெட் இந்த டாப் லைன மேல கிராஸ் பண்ணுச்சுன்னா, மார்க்கெட் மேல போகும். ஸோ இதுதான் நம்மளோட பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் யுஎஸ் மார்க்கெட்ல ஒரு நல்ல பாசிட்டிவான வைப் இருக்கு. அப்படிங்கிறனால நம்மளோட மார்க்கெட் சைக்காலஜி வந்து அ புல் சைட்ல இல்ல. சாரி புல் சைட்ல தான் இருக்கு. பியரிஷ்ஷா இல்ல. அப்படிங்கிறனால நம்ம இந்தியன் மார்க்கெட் இன்னைக்கு க்ரோ ஆக வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளோதான் நம்மளோட அனாலிசிஸ். நன்றி, வணக்கம். மணியே 12 மினிட்ஸ் பேசியிருக்கேன். ஆச்சு.
எனக்கும் தூக்கம்